வணக்கம் உறவுகளே, நான் ரஜித் யாழ்ப்பாணம். வந்து பால வேலை 2ஆம் நாள் நடைபெற்றுக் கொண்டிருக்குது. பாருங்க, இந்த பகுதியில் ரெண்டு பாருங்க, இந்த பாலம் இப்படி வந்து சரிஞ்சிருக்கிறது. டெம்பரரி பாலம், மண் மேட்டு பாலம் வந்து அமைச்சிருக்கிறாங்க. இதில் பார்த்து பால கட்டுமான பணியில் ஒரு பொருள் ஒன்று பார்த்துருந்தேன் பாருங்கள். இந்த என்ஜின் வந்து அமெரிக்கா பாருங்கள், யூஎஸ் எம்பசி ஸ்ரீலங்காவுக்கு டொனேட் பண்ணினேன். இந்த பாலங்களை ஒன்றா சேர்க்கணும். பழைய பாலங்கள் வந்து கழட்டி வச்சுக்காங்க. ஆனால் நல்லா இருக்குது பாருங்கள், இவ்வளோ காலமாக கிடந்த பாலம் இப்போயுமே அப்படி நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரே சகதியாக இருக்குது பார்த்தீங்களா, மழை. இவ்வளோ பேர் ஒரு பால கட்டுமானத்துக்கு வந்து இவ்வளோ பேர் நிற்கிறவங்க பாருங்கள். சிங்கள வந்து என்ன வேலை இங்கே நடக்குது எப்படின்றதுல தான் நான் பார்க்குறோம். நேற்றைக்கு ஒரு காணொலி போட்டிருந்தான். இன்றைக்கு வந்து இங்கே எப்படியான வேலையில் நடக்குன்றதெல்லாம் பார்க்கணும். தலை வெயில பாடம். வணக்கம் உறவுகளே, நான் ரஜித் யாழ்ப்பாணம். நாங்கள் இப்போ E35 பரந்தன் முல்லைத்தீவு வீதியில் நிற்கிறோம். இன்றைக்கு வந்து பால வேலை 2ஆம் நாள் நடைபெற்று கொண்டிருக்குது. இப்போ சரியாக வந்து 4 மணி ஆகிட்டுது. மழை குணமாக இங்கே இந்த பால வேலைகள் எப்படி நடைபெறுதுன்றதில் தான் நாங்கள் இந்த வீடியோவில் காட்ட போகிறோம். முக்கியமாக வந்து இந்த பாலத்தை வந்து முழுமையாக தூக்கி அதை வந்து அப்புறப்படுத்திட்டு தான் வந்து இதில் இருக்கிற இந்தியாவிலேருந்து கொண்டு வரப்பட்ட இந்த கட்டுப்பாலம் வந்து இந்த பொருத்து பாலம் வந்து பொறுத்த பயணம். அப்போ நாங்கள் இங்கே என்ன நடக்கின்றதா இந்த காணொலியில் காட்ட போகிறோம். முழுமையாக இந்த காணொலியை பார்த்து இந்த காணொலி கருத்துக்களை மறக்காம தெரியும். இந்த பால வேலையில் இதில் நடைபெற்று கொண்டிருக்கிற காரணத்தினால வந்து இதால் வந்து வாகனங்களோ ஆக்களோ போய் வரையலாது. அப்போ அந்த காரணத்தினால பாருங்கள், இந்த பகுதியால் வந்து ஒரு பாதை போட்டிருக்குறாங்க. சரிதானே, இந்த பகுதியால் ஒரு டெம்பரியாக வந்து சைக்கிளில் வாராக்கள் வந்து இதால் போகக்கூடிய மாதிரிக்கு தான் இந்த பாதையாக வச்சுருக்காங்க. இப்போ மழை என்றபடியாக பார்த்திங்கன்னா சத்துப்பாக இருக்குது. சத்துப்பு நிலம் தானே, ஒரே இப்போ இதாக இருக்குது. இப்போ இதுக்குள்ளால தான் போகலாம். சரிதானே, இப்படி இந்த மண் வடலில் அட்டிச்சு விட்ருக்கு பாருங்கள். இதில் ஒரு பைக் போகலாம். மழை இல்லாத நேரத்தில் வந்தீங்கன்னா இதில் பைக் கூட போகக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த அடுத்த பால வேலை தான் அதில் நடந்து கொண்டிருக்கு பாருங்கள். ஒரே சீராக இருக்குது. இந்த பகுதியால் இப்படியே போகிறதுக்கான ஒரு டெம்பரரி பாலம், மண் மேட்டு பாலம் வந்து அமைச்சிருக்கிறாங்க. இதில் பார்த்திங்களா, அந்த இதுக்குனால நீங்கள் போகக்கூடிய மாதிரி தான் இருக்குது. இப்போ இதில் நின்று பார்த்தா உங்களுக்கு வழியாக தெரியும். இந்த பாலம் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான பாலம் தான் இதில் வந்து விழுந்து இருக்குது. 2 கிரைன் சும்மா வேறு லெவலில் நிற்கிது பாருங்கள். வேலை நடந்துகிட்ருக்கு. இப்போ சீமேந்து போடுறாங்க. சரிதானே, சீமேந்து போட்டு ஃபில் பண்ணுற வேலையில் நடந்து கொண்டிருக்குது. மறக்காமல் அந்த காலத்தில் கருத்துக்களை தெரியுங்க. இப்போ வந்து இந்தியன் ஆர்மி பொறியியல் பிரிவு சந்தையெல்லாம் நீங்கள் வந்து நிற்கிறோம். இப்போ இல்லைன்னா சாப்பிட போட்டினோம். அந்த காரணத்தினால வந்து இப்போ வேலை காணையில் வெறியினம் வந்தோம். நாங்கள் அதெல்லாம் எடுப்போம். சரிதானே, ஐயோ சூறாக கிடக்கு. சூறாக இருக்குது. நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இந்த விரைக்கில் வந்து மழை இல்லை. இப்போ தான் இங்கே வந்து பயங்கர மழையாக கிடக்கு. இப்போ கொஞ்சம் ஓஞ்சிருக்கு மழை. அம்மா விழுந்தா சரி, கதை முடிஞ்சு. காலக்கழுவு பைக்கோ கவனம். மோட்டர் பைக்கு தானே போயிடலாண்ணா. என்ன வழக்கம் பார்த்து போங்க. இங்கே இப்போ நீங்களே கேட்டவுடனே சரி சறுக்கி விட்டுது. இது வந்து யூடியூபர் பாலம். யூடியூபர் போகிறதுக்கு மட்டும் போட்டிருக்காங்க. அப்படியா, பார்த்தீங்களா. இப்போ நான் அந்த பகுதியில் இருந்து அது வந்து பரந்தன், இந்தியாவில் போகிறது முல்லைத்தீவு. இந்த பகுதிக்கு வந்திருக்கிறோம். வாங்க பார்ப்போம் இதில் என்ன நடக்குது. சரியா, பாருங்க, இங்கே வரைக்கும் இப்படியே பாலம் போட்டு இந்த டெம்பரரி இதால் இப்படியே நீங்கள் அடுத்த பகுதிக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் மழை இல்லாத நாள் தான் பைக் கொண்டு போகலாம். மழை இருந்தேன்னா நீங்கள் பைக் கொண்டு போயிடாது. இந்த 2ஆம் நாள் என்ன நடக்குன்னு தான் நீங்கள் பார்க்க வந்திருக்கலாம். சரிதானே, பார்ப்போம் என்ன நடக்குன்னு. சிங்கள புழுவான்னு கத்தாக்கிறேன், அவ்வளோதானே. சரி 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 பாலம் எடுக்க போகிறாக்க நாங்கள் அப்படி வழியில் போவோம். வாங்க, இந்த ஒரு இதால் போகிறது.
ஒரு பெட்டி எடுக்கிறது தான் இவ்வளோ அம்மா இவ்வளோ வேறு. போ என்ன இந்த பாருங்க அந்த பாலம் இப்படி தூக்கி அங்கே வர சைட்டு கொண்டு போகிறாங்கன்னு பாருங்க. அங்கே ட்ரெயின் செய்கிற வேலையை பார்த்தீங்களா? இவ்வளோ பெரிய பாலத்தை ஒரு செக்கெல்லாம் இழுக்குது அப்படியே மேலுக்கு பாருங்கள். அந்த ரோட்டுக்கு எடுக்க போகிறாங்க ஃபுல்லாக. ஓ செயின் அறந்துட்டு என்ன செயினோட கலட்டிட்டு டக்காண்டு இதான் வெளியில் பக்குவமாக இருக்கும் என்ன ஒரு செயினை கலட்டி விட்டுது செட்டாரண்டு. ஒரு செயினை கலட்டி விட்டுது டக்காண்டு இந்த பாரத்தை இழுக்கல. இப்போ பாருங்கள் இங்கே பாருங்கள் அங்கால இருக்கிற இன்னைக்கு இந்த பக்கம் இருக்கிற இன்னைக்கு நடுவில் 2 சைட்டுக்கு 2 நல்ல பாரம் தூக்கி செயின் போட்டிருக்காங்க. அந்த செயினால் இந்த பின்பக்கத்தால் தூக்கி கொடுக்க முன்னால் இழுக்கிறாங்க. இப்போ ரோட்டுக்கு இப்போ வந்து பால வேலை வந்து 2ஆம் நாள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கு. நாளைக்கு வந்து இந்த பாலம் வந்து பூட்டுற வேலை தான் இருக்கான். நாளை ஒரு நாள்லேயே 20 மணத்தேலம் காலமாக வயலுக்கு இந்த பாலம் வந்து பூட்டுறதுக்கு இந்த பொறுத்த பாலத்தை வந்து உடனடியாக பூட்டுறதுக்கு இப்போ நாளைக்கும் நாங்கள் வருவோம். சரி தானே? நாளைக்கும் இந்த காணொலி தொடரும். இன்றைக்கு இந்த காணொலியை பாருங்கள். நடைபெறுது பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல மழை பெஞ்சு இப்போ தான் ஓஞ்சிருக்கு. அப்படி இருந்துமே இந்த வேலை வந்து அப்படி நடந்து கொண்டிருக்கு. படபடன்னு நடக்குது பாருங்கள். இதில் ஒரு கிரெயின், இதில் 2 கிரெயின் தான் இந்த வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு. நாங்கள் இதுகள் பற்றி தான் நல்லா பார்க்க வந்திருக்கிறோம். வாங்க முழுமையாக பார்ப்போம். சீமேந்து கலவையில் கொண்டு வந்துருக்குறாங்க. தலை வேலைப்பாடை பாருங்கள், எப்படி தலை வேலைப்பாடு நடந்திருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ குயிக்காக நடந்திருக்கேன். நேற்றைக்கு இந்த இடம் சும்மா நார்மலாக தான் இருந்தது. இன்றைக்கு பாருங்கள் எல்லாம் கம்பியில் அங்கட்டி வர லெவலில் வேலையே தொடங்கிட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய பாலம் வந்து இப்படி கவுண்டு கிடக்குன்னு பாருங்கள். இப்போ இது தண்ணி கிடந்த பாலத்தை இப்போ இந்த கிரெயின் மூலம் வந்து வெளியில் இழுத்துருக்குறாங்க பாருங்கள். எடுத்த வழியாக தான் இந்த பகுதி இப்போ இப்படி இருக்குது. இவ்வளோ பெரிய கேடர் உள்ள பாலம் பாருங்கள். இப்போ எப்படி புயல் மழை வந்து அடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்களை பகுதியில் பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்போ இராணுவத்தினரெல்லாம் வந்துட்டினா இது பார்த்தீங்கன்னா பாருங்கள். இந்த பகுதியில் ரெண்டு பாருங்கள் இந்த பாலம் இப்படி வந்து சரிஞ்சிருக்கிறது. இந்த பாலம் அந்த வேலை தான் இப்போ நடைபெற்று கொண்டிருக்கு. சரிதானே? இந்த பால கட்டுமான பணியில் ஒரு பொருள் ஒன்று பார்த்துருந்தேன் பாருங்கள். இந்த என்ஜின் வந்து அமெரிக்கா பாருங்கள் யூஎஸ் எம்பசி ஸ்ரீலங்காவுக்கு டொனேட் பண்ணினேன் என்ஜின். பார்த்தீங்களா எப்படி இருக்கும் இந்த என்ஜின்? அமெரிக்கன் சொல்ல ஆகும். லஞ்சுக்கு போயிருந்த வேலை இப்போ வரி நம்ம திரும்ப பாருங்கள் வேலைக்கு இவ்வளோ பேர் ஒரு பால கட்டுமானத்துக்கு வந்து இவ்வளோ பேர் நிற்கிறவங்க பாருங்கள். அந்த செல்ஃபி எடுக்க கேட்டதை எடுக்கக்கூடாது, எடுக்க வேண்டாமா? இவர் தான் கேப்டன் தமிழ். கூடுதலாக இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் எந்த வசதியுமே இல்லை. இது எல்லாருமே சேர்ந்து ஒற்றுமையாக அந்த கையால் தான் தூக்கின பாருங்கள். ஏன் அப்படின்னு சொன்னால் இது வந்து படையினர் இராணுவ பொறியாளர் இடைகளை இந்த ஒரு போராட்டங்களுக்கு போயக்களை வந்து கிரெயின்கள் யூஸ் பண்ண முடியாத ஒரு நிலைமை இருக்கும். சாரி சொல்லுங்கள். அடே அமெரிக்காவில் இருந்து இந்த புயல் காரணமாக பாதிக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட என்ஜின் பாருங்கள் அப்படி தள்ளி கொண்டு போய் நம்ம
ஏதோ ஒன்று சொல்லித்தான் தூக்கினேன் பாருங்க. அது என்ன? இப்போ இந்த பாலங்களை வந்து என்ன செய்யணும்? பட் இதில் வந்து இந்த பாலங்களுக்கு துளா போடணும் பாருங்க. கேஸ் இந்த பாலங்களை உண்டா சேர்க்கணும் பாருங்கள். இதில் உடைஞ்சி விழுந்து கிடக்கிற பாலத்தை 2 பக்கத்தாலையும் மிகப்பெரிய பிரம்மாண்ட க்ரைன் கொண்டு இந்த பாலத்தை தூக்குற வேலையில் தான் இப்போ ஈடுபட்டிருக்கணும் பாருங்கள். இந்த பாலத்தை பாருங்கள், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலுக்கு இழுக்கணும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா முதல் வேலை வந்து இந்த பாலத்தை வந்து ஃபுல்லாக எடுத்து போட்டு தான் வந்து அடுத்த கட்டுமான பணிகளை தொடங்கினோம். அப்புறம் பிரம்மாண்டமான க்ரைனை கொண்டு இந்த பாலத்தை வந்து முதல்ல தூக்கினோம். பாலத்தை ஒரு மூளையில் கட்டித்தான் இந்த க்ரைனால் மேலுக்கு தூக்க போயினோம். அந்த பாலத்தை அந்த கம்பி பேட்டும் செயின் கொண்டு கட்டுறாங்க. இப்போ மழையும் பெஞ்சோட்ருக்கு, கீழே தண்ணியும் இருக்குது. அதனால் வந்து தான் கொஞ்சம் இந்த வேலையில் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு இடர்பாடாக இருக்குது. 2 பக்கத்தாலையும் கிரைன் வேலை சேர்ந்து பாருங்கள். அந்த பக்கத்துலேயும் பாருங்கள், அந்த கம்பியை போட்டு கட்டுறாங்க. கட்டி பின்னுக்கு இழுக்க போகிறாங்களா, இல்லாட்டி இஞ்சால தள்ளிட்டு வேலையை செஞ்சுட்டு திருப்பி இதை எதுவும் உடைச்சு எடுக்க போகிறாங்களா என்னன்னு தெரியல. இப்போ நாங்கள் முழுமையாக இந்த வீடியோ போடுறோன்னு பாருங்கள். இந்த பாலம் இதில் எந்த எடுக்கும் வரைக்குமே இந்த வீடியோ போடுவோம் பாருங்கள். வாங்க இதில் வீடியோ க்ரைன் அடுத்த சைட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கம்பியை கட்டுறதுக்காக அந்த தண்ணிக்குள்ளால் இறங்கித்தான் வராங்க பாருங்க. அந்த செயினை கொண்டு தண்ணிக்குள்ளால் இறங்கி வரதை நீங்கள் அதை பார்க்கக்கூடிய மாதிரி பாருங்கள். பார்த்தீங்களா, நீந்தி கொண்டு தான் வராங்கங்க. இந்த பாலத்தை வந்து கலட்டி கொடுக்குறது வந்து இலங்கை இராணுவத்தினோட வேலை. இந்த பாலத்தை கட்டுறது தான் வந்து இந்திய இராணுவத்தினோட வேலை பாருங்கள். இதில் கலட்டி கொடுக்குற வேலையில் வந்து முழுக்கிழமை வந்து நிற்கிறது வந்து இலங்கை இராணுவம் தான் நிற்க பாருங்க. இந்த பாலம் கலட்டி கொடுக்குறது வந்து இலங்கை இராணுவம் தான். இந்த கட்டி கொடுக்குறது தான் இந்திய இராணுவத்தினோட வேலையாக இருக்குது. இப்போ இதில் போட்டுட்டு இப்போ தூக்க போயினா நான் தூக்குற வீடியோவும் அவ்வளோதான் போடுறேன். ரெடியாக நிற்கிது பாருங்கள். கிரைன் மேலுக்கு நிற்கி பக்கத்தாலையும் பாருங்கள். கிரைனால் அந்த பாலம் எப்படி அந்த தண்ணிக்குள்ளேருந்து தூக்குறாங்கன்னு பாருங்கள். இப்போ பாலம் தூக்கப்பட்டு கொண்டிருக்கு பாருங்கள். பாலம் தூக்குறாங்க. இந்த பக்கம் மேலே தூக்கி வச்சுட்டாங்க. இப்போ இந்த பகுதி வந்து தூக்குறத பார்க்கக்கூடிய மாதிரி பாருங்கள். பாருங்கள் தண்ணிக்குள்ளேருந்து வருது. எவ்வளோ பாரம் தெரியுமா அப்பா. இப்போ தூக்கி என்ன செய்ய போயினோம்ன்றா நம்ம தெரியாமல் இருக்குது. இப்போ தூக்கி என்ன செய்ய போயினோம் அதைத்தான் நாங்கள் இதில் பார்க்க போகிறோம். சரி தானே? பாருங்க தண்ணி கிடந்த பாலம் இப்போ இவ்வளோ உயரத்துக்கு வந்துட்டுது. ஆடுது பாருங்க பாலம். கூடுதலாக இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் எந்த வசதியுமே இல்லை. இது எல்லாருமே சேர்ந்து ஒற்றுமையாக அந்த கையால் தான் தூக்கினேன் பாருங்கள். ஏன் அப்படின்னு சொன்னால் இது வந்து படையினர் இராணுவ பொறியாளர் இதில் இந்த ஒரு போராட்டங்களுக்கு போயக்கில் வந்து கிரைன்கள் யூஸ் பண்ண முடியாத ஒரு நிலைமை இருக்கும். சொல்லுங்க அடே. இதில் இருந்த பழைய பாலங்கள் பாருங்கள். பழைய பாலத்தை கலட்டி வச்சுருக்குறாங்க. ஆனால் இது வந்து பழுதாக இல்லை. இதெல்லாம் நல்ல இதாக தான் இருக்குது. இதை வந்து வேறு ஒரு பாலத்துக்கு யூஸ் பண்ணலாம்.
இப்போ வந்து பொறுத்து பாலம் தானே போட போயிடும், அதனால் வந்து இந்த பாலங்கள் போட இயலாது. அப்போ இது வந்து பழைய பாலங்கள் வந்து கழட்டி வச்சுக்காங்க. ஆனால் நல்லா இருக்குது பாருங்கள், இவ்வளோ காலமாக கிடந்த பாலம் இப்போயுமே அப்படி நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே உறவுல, இப்போ நாங்கள் முழுமையாக பார்ப்போம். இப்போ நாங்கள் 2ஆம் நாளில் வந்து நிற்கிறோம், சரிதான். இப்போ இனி வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதியிலேருந்து வந்து மழை என்று தான் சொல்லியிருந்தவே, ஆனால் இன்றைக்கே மழை. அப்படி இருந்துமே வேலைகள் துரித கதியில் நடைபெற்று கொள்ளலான்றது. பரவாயில்ல, ஒரே சகதியாக இருக்குது பார்த்தீங்களா மழை. இப்போ வேலை என்ன மழையாக இருந்தாலும் இந்த பாலத்தை உடனடியாக வேலை முடிக்கணுன்ற ஒரு காரணத்தில் பாருங்க, வேலை அறம்புறமாக நடந்து கொண்டிருக்கு. வீடியோ படிக்க பார்க்குறாங்க. இங்கே பாருங்க, கிரெயின் என்ற பக்கத்தில் தான் அந்த கிரெயினை இங்கே பாருங்க, நல்ல செயின் பிளாக் கிரெயின், செயின் பிளாக் போட்ட கிரெயின், செயின் போட்ட கிரெயின். ரைட், ஓகேயா. இது பார்த்தீங்களா பிச்சுசா? அம்மா, ஆனால் இதை விட பெருசு அங்கால நிற்கிறது. இவ்வளோ பெரிய கிரெயின் அப்பா. இன்றைய நாளுக்கு பார்த்திங்கன்னா இந்த கீழே கிடந்த பாலம், இந்த தண்ணிக்குள்ள மூழ்கி இருந்த பாலத்தை வந்து இவ்வளோ பெரிய செயின் பாருங்க அப்பா. இவ்வளோ பெரிய செயினால் போட்டு தூக்கி இவ்வளோ பெரிய கிரைன் பாருங்கள். இந்த கிரைன் வந்து அப்படியே தூக்கி இங்கே மேலுக்கு வரைக்கும் இருக்குது பாருங்கள். அப்படியே தூக்கி மேலே வச்சுருக்கு பாருங்கள். எப்படியும் இந்தியோட இந்த பாலங்கள்ட எல்லாத்தையும் ஃபுல்லாக பாருங்கள், இந்த பால வேலையிலெல்லாம் முடிச்சிருவாங்க, இந்த தூக்கி முடிச்சிருவாங்க நினைக்கிறேன். ஐயோ பார்த்தீங்களா, இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான பாலம். இப்போ எப்படி கட்டி முடிக்க வேணும்ன்றதே நாங்கள் எல்லாம் ஃபுல்லாக பார்ப்போம். இப்போ அந்த சைட்டில் வந்து வேலை நடந்து கொண்டிருக்கு பாருங்கள். பெரிய கிரைனுகளை சும்மா இல்லை, பெற்றும் ராட்சத கிரைனுகள். இங்கே பாருங்கள், இந்த கிரைண்ட் இது சைஸை பாருங்கள். அப்போ இன்றைக்கு வந்து என்ன வேலை இங்கே நடக்குது எப்படின்றதுல தான் நான் பார்க்குறோம். நேற்றைக்கு ஒரு காணொலி போட்டிருந்தான், இன்றைக்கு வந்து இங்கே எப்படியான வேலையில் நடக்குன்றதில் பார்க்கணும். ஓகே உறவுகளே, இப்போ வந்து நாங்கள் இந்த பாலம் கடைசி வரைக்குமே உங்களுக்கு காட்டுவோம் தான். நான் இவ்வளோ நேரம் நின்றுட்டேன். சரியாக நேரம் வந்து 6 மணி ஆச்சு. 6 மணி ஆகி வேலை முடியலை, மழை இருட்ட போது. அதனால் வந்து நாளைக்கு வந்து பாலம் கட்டுற என்ன மாதிரின்றது எல்லாத்தையும் இந்த பாலம் எல்லாம் நாளைக்கு கட்டி முடிச்சிடுவாங்க. நாளைக்கு எப்படின்றதை முழுமையாக போடுறேன். காலை வேண்டிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்க.